கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கிறிஸ்மஸ் காலம் நமக்கு மிகவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு காலமாக இருக்க கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து வருவார். இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பின் நற்செய்தியை அறிவித்த சம்பவத்தை குறித்து நான் உங்களோடு கூட கலந்து கொள்ள விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், இந்த இயேசு இந்த உலகத்தில் பிறந்த வேளையில் அவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பெத்லகேமில் உள்ளதான ஒரு மாட்டு தொழுவத்தில் அவர் ஏழ்மையாக பிறந்தார். உடுத்த உடையில்லை, கந்தை துணி தான் அவருக்கு இருந்தது. அந்த பக்கத்தில் உதவி செய்வார் கூட யாரும் இல்லாதபடிக்கு யோசேப்பும் மரியாளும் அந்த குழந்தையை பெற்றெடுத்து இந்த உலகத்தில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் இவர் ஒரு ராஜா, ஒரு தேவன், ஒரு கடவுள் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார் என்பதை வானம் அடக்க முடியாமல் அந்த இடத்துல இந்த தேவ தூதர்கள் பூமிக்கு இறங்கி வந்து குறிப்பாக நற்செய்தியை அறிவித்தார்கள். அந்த நற்செய்தி யாருக்கு அறிவிக்கப்பட்டது? அரசாங்கத்துக்கா, இல்லாவிட்டால் மேலே இருக்கிற பிரபுக்களுக்கா? யாருக்கும் இல்லை. மிகவும் எளிமையானதான ஒரு கூட்ட மக்கள். அந்த காலங்களிலே மெய்ப்பர்கள் என்று சொல்லுவார்கள். மெய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பார்கள். மெய்ப்பர்களுக்கு ஒரு நல்ல பெயரே அந்த காலங்களிலே இல்லை என்று தான் சொல்லுவார்கள். முரட்டு குணமுள்ளவர்களாய் காணப்படுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் அந்த வேளையிலே, ராத்திரியிலே அந்த மந்தையை காத்து கொண்டிருக்கிற வேளையில் அவர்களுக்கு தேவதூதன் ஒருவர் தரிசனமாகி ஒரு சின்ன அறிவிப்பை கொடுக்கிறார். அதை தான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவருடைய சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எவ்வளோ ஒரு பெரிய அற்புதமான காரியம் பாருங்கள். எல்லா மக்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறேன்னு சொல்லுங்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த பிள்ளையே முன்னணியில் சுற்றி, கந்தையில் சுற்றி முன்னணியில் வைத்திருப்பார்கள். இதுதான் உங்களுக்கு அடையாளம் என்று சொன்னார். அந்த நேரத்தில் அந்த தேவதூதன் மற்ற உலகத்தில் உள்ள எத்தனையோ அரசாங்கம் இருந்தது. ரோம அரசு இருந்தது. மற்ற கிரேக்கத்தில் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாங்க. பரிசேயர், சதுசேயர், ஆசாரிய பெருமக்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த தகவல் போல ஏரோது கூட போகலை. ஆனால் இந்த ஒரு இயேசு ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்பதை அறிவிப்பதற்கு சாதாரணமான மெய்ப்பர்களை தெரிந்து கொண்டார். அவர்கள் மூலமாக இந்த நற்செய்தி இந்த உலகத்தில் வந்தது. அவர்களும் கூட அந்த குழந்தையை போய் அந்த முன்னணியிலே மரியாளும் யோசேப்பு இருக்கிற இடத்துல போய் அந்த குழந்தையை பணிந்து கொண்டு தங்களுடைய ஊர்களுக்கு சென்று அந்த காரியங்களை பிரசித்தி பண்ணினார்கள் என்று இந்த 2வது அதிகாரத்தில் படிக்கிறோம். இந்த நற்செய்தி இன்று உலகம் முழுவதிலும் எல்லா இடங்களிலும் பரப்பி கொண்டு வருகிறது. இந்த வருடத்தில் இந்த 21வது நூற்றாண்டிலே முடிவில் இருக்கிறோம். இதுதான் கடைசி காலம் என்று சொல்லுகிறார்கள். எல்லா இடத்துக்கும் இயேசுவினுடைய நற்செய்தி கடந்து சென்று விடுது. இயேசுவை அறியாதவர்கள் யாருமே இல்லை. ஆனாலும் கூட இன்னும் தீவுகளுக்கும் எல்லா இடங்களுக்கும் நற்செய்தி பரம்ப வேண்டும். அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கடைசி காலத்திலே வாழ்கிற நாமும் இந்த நற்செய்தியை ஆண்டவரை மற்றவர்களுக்கு, இயேசுவை அறியாதவர்களுக்கு பரப்ப இன்று உங்களுக்கு தாவீதின் ஊரிலே கிறிஸ்து என்ற இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று நம்ம அறிவிப்போம். இன்றும் இப்போ இயேசு பிறக்காத உள்ளங்கள் நிறையாக இருக்கிறது. அவருடைய இல்லத்தில் உள்ளங்களிலே இயேசு பிறக்க அவர்களுக்கு நாம் அழைப்போம். நல்ல ஆண்டவரே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் கூட இந்த மெய்ப்பொருளுக்கு நீர் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு உம்முடைய நற்செய்தியை அறிவித்தீர்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. யாரையும் தாழ்மை உள்ளவர்களை கூட நீர் தள்ளிவிடாதபடிக்கு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த கிறிஸ்மஸ் காலம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காலமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.